ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிமாலயா பிரைடல் ஸ்டுடியோ. ஆரி எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ்லேயே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் சரி, த்ரெட் வெரைட்டியும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க் கலர். ஏன்னா இதில் டிசைனும் அவ்வளோவா ஹெவியான டிசைன் எதுவும் இல்லை, மைல்டாக தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால இப்போ கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிளிப் ஸ்டோனும் நாட் ஸ்டிச்சும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ கிளிப் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது டைமண்ட் ஷேப்பில் தான் எடுத்திருக்கோம். இந்த சாரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜரி அப்படிங்கிறதுனால நாங்கள் வெறும் சில்வர் ஜரி ப்ளஸ் சில்வர் கலரில் இருக்கிற பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதனால் ஒயிட் கலர் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சது. அதில் கலர் ஸ்டோனும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சாரியோட கலர் பார்த்திங்கன்னா த்ரெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதே சேம் கலர் பீட்ஸோ ஸ்டோன் வெரைட்டி அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. அதனால் உங்களுக்கு த்ரெட்டில் மட்டும்தான் அந்த ஒர்க் கொடுத்துருந்தோம். நாட் ஸ்டிச் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டோன் வெரைட்டி கவர் பண்ணி நம்ம இந்த ஒர்க் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஏன்னா சாரீ ப்ளவுஸ் ரொம்ப மைல்டான கலர் அப்படிங்கும்போது இந்த டிசைன் அவ்வளோ ஆப்டாக இருந்தது. நார்மலாகவே நெக் லைனில் நம்ம ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த பீட்ஸு ஸ்டோன் வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணணும். சேம் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒன்று ரவுண்ட் நெக்குக்கு கரெக்டாக செட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பாட் நெக்குக்கு மட்டும்தான் செட் ஆகும். நம்ம லீப் நெக்கோ இல்லை போட் நெக் அந்த மாதிரி வெரைட்டிக்கு செட் ஆகாது. கிளிப் ஸ்டோனுக்கு மேலே ஃபுல்லாகவே அந்த சில்வர் பீட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அந்த சென்டரில் உள்ளே நாட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஒயிட் கலர் ஜர்தோசி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுது இல்லையா, அந்த த்ரெட் நாட் போட்டு அது ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறது ஜர்தோசி தான் கவர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா இது டபுள் லைன் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஸ்டோன் வெரைட்டி டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்கு இடையில நாட் ஸ்டிச் நீங்கள் கவர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும். இந்த டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நெட்லேருந்து ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்து கொண்டு எங்கள்கிட்ட இந்த டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம அவங்களோட ப்ரைஸுக்கும் அவங்க காமிச்ச ஃபோட்டோவுக்கும் சூட் ஆகலை. அதனால் உங்களுக்கு சில ஸ்டிச்சஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம். எப்பவுமே கஸ்டமர் ஒரு டிசைன் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அதுக்குண்டான ரேட்டில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் பார்க்குறதுக்கு அவுட்லுக் பார்க்கும்போது உங்களுக்கு சேம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மெயின் ஒரு ஹெவி ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நாட் ஸ்டிச் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நார்மல் ஸ்டிச்சே நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ப்ரைஸும் கொஞ்சம் கூட வரும். அதனால் நீங்கள் அந்த ஜர்தோசி ஒர்க் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இந்த ஜர்தோசி ஒர்க் நாட் ஒர்க்குன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே அவுட்லுக் நல்லா இருக்குமே தவிர ரொம்பவுமே டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது நீங்கள். ஏன்னா அது ஃபினிஷிங் ஒவ்வொன்றா நீங்கள் கொடுக்க உங்களுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் கஸ்டமர் நமக்கு இல்லை, எனக்கு இந்த ப்ரைஸ் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இந்த ஸ்டிச் வெரைட்டி நாங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா இப்போ ஜர்தோசி நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு லீப் நட்டு ஒரு லீப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஜரியில் சின்ன சின்னதாக ஒரு மோட்டிவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் அதே போல் ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் வேணும் அப்படின்னு கஸ்டமர் சொன்னதுனால நெக்கில் கொடுத்த அந்த டிசைன் பார்டரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக கொடி டிசைன் கொடுத்து நம்ம அந்த ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் ஸ்டிச்சஸும் சரி, ஜரி கலர் சில்வர் ஜரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பீட்ஸ் வெரைட்டியும் சில்வர் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. இதனாலேயே அந்த த்ரெட் ஒர்க் மட்டும் உள்ள ஃபில்லிங் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸ்லீவோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். செல்ஃப் கலர் நம்ம யூஸ் பண்ணாலுமே ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லுக்காக உங்களுக்கு கொடுக்கும்.
ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் எல்போவாக இருந்தாலும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஃபுல் ஒர்க் கொடுத்துட்டு நெக்கில் வந்து பேக் நெக்கும் சரி ஃப்ரண்ட் நெக்கும் சரி கொஞ்சம் மைல்டான ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.